ஒருவேளை அவ அப்படி பண்ணியிருந்தா அத பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டோமா? என் பிள்ளைய கேவலப்படுத்துற மாதிரி அவ எதுவும் பண்ண மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஒருவேளை சுமங்கலி அவ வெளியில போயிருந்தா நடக்க வேண்டிய சடங்க நான் நடத்தி காட்டுறேன். அத முதல்ல செய்யுங்க அத்தை. அப்பதான் செத்து போன என் புருஷனுக்கு மதிப்பு இருக்கும். அம்மா, அவர் உயிரோட இருக்கும்போது அவரை கஷ்டப்படுத்துறது முக்கியம் இல்ல. அவர் இறந்ததுக்கு அப்புறமாவது அவர் மேல கொஞ்சமாவது மரியாதையா காட்ட சொல்லுங்க உங்க மூத்த மருமகளை. அந்த காரியத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த வீட்டுக்குள்ள காலை வைங்க. அம்மா, என்னங்க, குட் மார்னிங். காலங்காத்தால கந்தரவ கோர்லோட என்ன இது புதுசா குட் மார்னிங் எல்லாம்? ஏய், என்ன இது? தள்ளு. என்ன இது நேரா முகத்து மேல வச்சிருக்க? என்னமோங்க, காஃபி எங்க இருக்கோ நீங்க எங்க இருக்கீங்களோ எனக்கு எப்படி தெரியும்? நான் தான் கண்ணை மூடிட்டு இருக்கேன்ல. ஏன் அப்படி ஏதாவது வருதத்தை ஆரம்பிச்சிட்டியா என்ன? ஏய், நீ கொஞ்சம் தள்ளியே இரு. இப்போ ஓகேவா? ஓகே ஓகே. என்ன இது புதுசா மௌன வருத மாதிரி குருட்டு வருத ஆரம்பிச்சிட்டியா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க கணவரே. ஏய், இங்க பாரு, அடிக்கடி என் புருஷன் கணவன் அது இதுன்னு ஏதாவது கந்தரவ குரல்ல கூப்பிட்டா ஒரே உடா விட்டுருவேன். நீங்க எப்ப பார்த்தாலும் என்ன இப்படி அடிச்சிருவேன் புடிச்சிருவேன்னு மிரட்டுறீங்க. அப்போ என்ன கழுத மாதிரி நினைக்கிறீங்க? ஆமாண்டி, நீ ஒரு கழுததான். ஐயோ, உங்களையே நீங்க இப்படி திட்டிக்கிறது நல்லா இல்ல மாமா. ஏய், தைத்தக்கா நான் உன்னை திட்டிட்டு இருக்கேன். உன்னதான் திட்டுறேன். என்ன திட்டினா உங்களை நீங்களே திட்டிக்கிட்ட மாதிரி தான் மாமா. ஏய், மூவ் மூவ் மூவ். இங்க பாரு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கல. ஓகே, கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க மாமா. நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் நீங்க என்ன காதலிச்ச விஷயம் உண்மைதானே மாமா. அப்போ அந்த அர்த்தத்துல தானே வரும். என்னமோ பயங்கரமா பொங்குறீங்க போல இருக்கு. எப்ப பார்த்தாலும் இப்படி எரிஞ்சு விழுந்துகிட்டே இருந்தா எப்படி? கொஞ்சம் கூட அன்பா நடந்துக்கணும்னே தோணலையா? என்ன பாருங்க, உங்க மேல இருக்கிற அன்புல கண்ணை திறந்ததும் உங்க முகத்தை தான் பாக்கணும்னு கண்ணை மூடிக்கிட்டு காஃபி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்ப இவ்வளவு நேரம் சுண்டக்கா மாதிரி இருக்க கண்ணை ஏன் திறக்கல? நீங்க இப்படி எரிஞ்சு விழறதா நான் ஒன்னும் பார்க்க வரல. நீங்க அப்படியே அழகா சிரிக்கும் போது என் கண்ணை திறந்து உங்களை பாக்கணும் போலயே இருக்கு மாமா. முதல்ல நீங்க அந்த காஃபியை வாங்கிக்கோங்க. கண்ணை மூட்டு காஃபி போட்டா இப்படிதான் இருக்குமா? இந்த காஃபியை விட உன் முகரே எவ்வளவோ பரவாயில்ல. தேங்க்யூ மாமா. ஒரே ஒரு வாட்டி இந்த அழகான முகத்தை பார்த்து ஒரே ஒரு சிரிப்பு சிரிங்களேன். பாரா, உங்களோட சிரிப்பு பார்க்க எவ்வளவு ஒளிமயமா இருக்கு தெரியுமா? நாளையில இருந்து நம்ம வீட்டுக்கு பவரே தேவையில்லை. ஏதாவது இருந்தா நீ எனக்கு அப்புறமா சொல்லு. ஃபர்ஸ்ட் நான் வாஷ்ரூம்க்கு போகணும். மூவ். மாமா, பொண்டாட்டி முன்னாடி புருஷன் வாஷ்ரூம்க்கு போக கூடாதா என்ன? நீங்க போங்க மாமா. பொண்டாட்டி முன்னாடி உங்களுக்கு எதுக்கு மாமா இவ்வளவு கூச்சம்? ஐயோ, அட, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஐயோ சிவா, இதுக்கு போய் ஏவல வைக்கப்படுறீங்க சாமி? புருஷன் பொண்டாட்டினா இந்த மாதிரி சின்ன சின்ன ரொமான்ஸ் எல்லாம் இருந்துட்டு தானே இருக்கும். ஏய், முதல்ல வெளிய போ. வாஷ்ரூம்ல கூட நீ நிம்மதியா இருக்க விட மாட்டல? இன்னையில இருந்து ஒரு பொண்டாட்டியா எப்படி எல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறனோ, உங்ககிட்ட நான் என்ன எதிர்பார்க்கறனோ அதெல்லாம் சொல்லிட்டு தான் போவேன் மாமா. அது என்னன்னு சொல்லி தொலை. இங்க பாருங்க, இன்னைக்கு மாதிரி தினமும் நான் உங்களுக்கு பெட் காஃபி எடுத்துட்டு வருவேன். நீங்களும் அதே அன்போட எனக்கு ஒரு பெட் கிஸ் கொடுக்கணும். பெட் கிஸ். இப்ப நான் உங்களுக்கு முதுகு தேய்ச்சி விடணும்ல மாமா. ஐயோ, எனக்கு கை இருக்கு, நான் தேய்ச்சிக்கிறேன், நீ கிளம்புடி. அப்படின்னா நீங்களே தேய்ச்சிக்க போறீங்களா? ஆமா, நானே தேய்ச்சிக்கிறேன், நீ கிளம்பு. மாமா, நீங்களே தேய்ச்சிக்கணும்னா டவலு, பிரஷ், சோப்பு இதெல்லாம் இருக்கணும்ல மாமா.
தைத்தக்கா மரியாதை அது எல்லாத்தையுமே கொடுத்துரு. ஐ நீட் தட், ப்ளீஸ் டூ திஸ். நீங்க இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவீங்கன்னு தான் நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிட்டேன் மாமா. ஏய் பூமி, நீ ரொம்ப இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்க. யூ ஆர் டச்சிங் மை பேஷன்ஸ். இப்போதானே மாமா உங்களுக்கு லிஸ்ட் சொல்லிருக்கேன். உங்களுக்கு இதெல்லாம் டைஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நாளையில இருந்து நீங்க சொன்ன லிஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோப்பு இந்த மாதிரி. இப்போ வேற ஏதாவது வேணும்னா என்கிட்ட நீங்க அன்போட கேட்கணும். சரி, அன்போட கேக்குறேன். தயவு செஞ்சு எனக்கு அதை கொடு ப்ளீஸ். நீங்க கேக்குறதுல அன்பே இல்லைன்னாலும் உங்க மேல இறக்கப்பட்டு இங்கேயே வச்சுட்டு போறேன், எடுத்துக்கோங்க. என்னங்க, லிஸ்ட மட்டும் மறந்துடாதீங்க, சரியா? அம்மா மீரா, என்னோட தங்கம்ல நீ. ஒரே ஒரு வயசு சாப்பிடுமா. நீ இப்படி சாப்பாடு தண்ணி இல்லாம எல்லாத்தையும் இழந்த மாதிரி உட்கார்ந்திருந்தா என் நெஞ்சு வெடிக்கிற மாதிரி இருக்குமா. என் தங்கம்ல, இந்த அண்ணன் ஊட்டி விட்டா சாப்பிடுவல்ல. எனக்காக ஒரே ஒரு வயசு சாப்பிடுமா. அண்ணா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் எப்பவாவது அவர் மேல கோவப்பட்டு சாப்பிடாம போயிட்டேன்னா அவரும் சாப்பிடாம போயிடுவாருன்னா. எங்க நான் பசியில துடிச்சு போயிடுவனோன்னு ஏதோ இதே மாதிரி பிளேட்ல சாப்பாடு போட்டு கொண்டு வந்து நான் தூங்கிட்டு இருந்தாலும் என்னை எழுப்பி சமாதானப்படுத்தி கெஞ்சு எனக்கு போட்டு விடுவாருன்னா